ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமுண்டேஸ்வரியை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்காரு சிவனாண்டி. ஆனா இந்த சந்திரகலா என்ன பண்றாங்கன்னா, கார்த்திக் அங்க போனா எப்படி காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சு கார்த்திகை பூட்டிடுறாங்க. சாமுண்டேஸ்வரியை கார்த்திக் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி கனவு கண்டு அவங்க பாட்டுல வேண்டாம், வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ஆனா கேட்கற மாதிரியே இல்ல சாமுண்டேஸ்வரி. நான் போய் தான் ஆகணும், இந்த கனவெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் வேணா உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரகலா ஐயோ இவ போனானா என்ன ஆகுறது, பொழப்பே கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க பாரு செங்கல் சோலைக்கு போறாங்க. அங்க எல்லாம் பயங்கர வெயிலா இருக்கும், ஹீட்டா வேற இருக்கும், உடம்பெல்லாம் சன்டேன் வந்துடும், எதுக்கு உனக்கு இந்த ஸ்கின் அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ஆமா கரெக்டு தான், ஏற்கனவே நீ சுமாரான கலர்ல தான் இருக்கிற, இதுல வேற சன்டேன் எல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சன்டேன்லாம் உடம்புக்கு நல்லதுதான், வெளிநாட்டுல எல்லாம் சன்டேன் வர்றதுக்காக போய் வெயில்ல போய் படுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு சரி, நம்ம நாட்டுக்கெல்லாம் சரியில்லை, நீ மட்டும் இப்படி கருத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை எந்த மாப்பிள்ளையும் கட்டிக்க மாட்டா, பொண்ணுக்கே புருஷன் வந்தாதான் அழகு, என்ன மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரேவதி. ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு வாழ்நாள் முழுவதும் அவ கல்யாணம் பண்ணாம இருந்துக்கலாம், நல்லா பெட்டரா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த டிரைவரை போய் கூப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி சரின்னு சொல்லி மயில் வாகனம் போறாரு. அப்பயே பாத்தீங்கன்னா வேணும்னு சந்திரா என்ன பண்றாங்கன்னா, மாப்பிள்ள நீங்க பேக் சைடு போய் அவர் இருந்தாரு அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் பின்னாடி போய் கார்த்தியை தேட போயிடுறாரு. அந்த சமயத்துல எல்லாம் காரு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. சந்திரா மட்டும் என்ன பண்றாங்கன்னா, மாடியில ரெடி ஆயிட்டு இருக்காரு கார்த்திக். அந்த ரூமு கதவை தாள் போட்டுட்டு வந்துடுறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து கீழே வந்து நின்னுக்கிறாங்க. இன்னும் கார்த்திகை காணோம்னு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. கார்த்திக் தலையெல்லாம் சீவிட்டு வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறக்க மாட்டேங்குது. கதவை திறங்கன்னு தட்டுறாரு. தாள் போட்டாங்க. எந்த வானரம் இந்த வேலை செஞ்சதோ தெரியலன்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்காரு கதவை. இங்க கீழே பாத்தீங்கன்னா கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஆளைக்கானா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி சொல்றாங்கம்மா வேண்டாம்மா, தனியா போக வேண்டாம்மா, நீங்க இருங்க, அந்த கார்த்தி வந்துடட்டும், அதுக்கப்புறம் நீங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு எனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர மத்தவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்களே கிளம்பிடுறாங்க. வண்டி எடுத்துட்டு சாமுண்டேஸ்வரி போன பின்னாடி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க, போடி போ, இதுதான் உன்னோட கடைசி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 கேர்ள்ஸும் அப்புறம் மயில் இருக்காருல அவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்காருங்க. அங்க பக்கத்துலயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அந்த கதவுக்கு பக்கத்துல, அது மேல ஏறி உட்காந்துட்டு காலையே டொப்பு டொப்புன்னு தட்டிட்டு இருக்காரு கார்த்திக். என்ன மேல சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலே 4 கேர்ள்ஸ் எல்லாரும் மேல வர்றாங்க. வந்துட்டானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து கீழே இறங்கிட்டு கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் கதவை வந்து திறந்து விடுறாரு மயில் வாகனம். கதவை திறந்தோடனே கார்த்திக் வெளியே வர்றாரு. என் மயிலே உள்ள வச்சு பூட்டுறீங்களே, ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். இட்ஸ் மீ, நான் பூட்டுனா, காலையில இருந்து பெரிய கலவரமா இருக்கு, நீங்க பாட்டுல கதவை பூட்டிக்கிட்டு வெளியே பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே கார்த்திக் சொல்றாரு, நான் என்ன சின்ன குழந்தையா வெளியே பூட்டிட்டு உள்ள உட்கார்றதுக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, இதுல இருக்கிறது ஏதோ ஒரு வானரங்கம் தான் என்ன பூட்டி வச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனேவே ரோகிணி சொல்றாங்க, ஹலோ மிஸ்டர், நாங்க யாருமே பூட்டல, நாங்களே இப்பதான் இந்த ரூம் பக்கமே வர்றோம். சுவாதி நினைச்சிட்டு இருக்காங்க, அப்ப யாரு பூட்டி இருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதை விடுங்க, உங்க அம்மா எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்கல்ல, கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக் அதுக்கு, ஹலோ ஏற்கனவே எங்க அம்மா வெளியே கிளம்பியாச்சு, அவங்க செங்கல் சுவலுக்கு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா, அப்புறம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்பயுமே எங்க அம்மாவுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர எங்க அம்மா யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க துர்கா. ஐயோ சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர்றாரு மயிலு. ஐயோ உங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ஐயோ நான் சொல்றத கேளு சிலம்பம், அத்தை பயங்கர கோவமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க சிங்கம் சிங்கிளா தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க துர்காவும். அப்புறம் எதுக்குங்க நான் வேலைக்கு, நான் கோவமா
ஆமாமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறாரு கார்த்திக். இதுல வேற குறுக்கால நின்னுட்டு இருக்காங்க ரேவதி. போய் பக்கத்துல நின்று அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக். ரேவதியும் தள்ளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போறாரு கார்த்திக். இவன் அலப்பற தாங்க முடியலடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சிவனாண்டியை காமிக்கிறாங்க. சிவனாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் செங்கல் சூளைக்கு போக வருவா, அதனால இங்கே போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சந்திரா கால் பண்றாங்க. சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்றாரு சிவனாண்டி. அக்கா கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவ கூட அந்த ஒருத்தன் இருப்பானே அவன் வர்றானா? அவன்லாம் வரல. அவனை வீட்லயே ரூம்ல வச்சு விழித்தாள் போல் போட்டேன், கண்டிப்பா ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. சிவனாண்டி சொல்றாங்க, இனி நான் பாத்துக்கிறேன் விட்டு, அவன் மட்டும் வரல, இனி அவ்வளவுதான் அவ கதை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா நிறைய கூன்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, அண்ணா அந்த அம்மா இந்த வழியில தான் வரும், இந்த வழியில தான் வரும், கண்டிப்பா அவளை இந்த தடவை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் சந்திராக்கு தெரியாது மயில் வாகனம் கார்த்திகோட ரூம்பு கதவை திறந்து விட்டு அங்கிருந்து கார்த்திக் போயிட்டாருங்கிற விஷயம் தெரியல. அடுத்து ராஜாவை காமிக்கிறாங்க. அவரு கண்ணை வந்து தொடச்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணு என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்குது, இத அசால்ட்டா தூக்கி கண்ணை நீட்டி நீட்டி சுட போறாளே சாமுண்டேஸ்வரி, என்ன ஒரு தைரியம் நமக்கெல்லாம் இந்த கண்ணை தொடக்கிறது. பளபளன்னு தொடச்சு வைக்கணும், சோஃபாவை பளபளன்னு தொடச்சு வைக்கணும், காரை பளபளன்னு தொடச்சு வைக்கணும், அப்படியே நம்ம முகத்தையும் பளபளன்னு தொடச்சுக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ல இருந்து எட்டி பாக்குறாங்க சந்திரகலா. அதுக்குள்ள பார்த்தா நம்ம கார்த்திக் வர்றாரு. கீழே டப்புன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னமாமா கண்ணை என்ன தொடச்சு வச்சிட்டு இருக்கீங்க, மேடம் எடுத்துட்டு போகலையா அப்படின்னு கேக்குறாரு. என்னடா இது இவன் மாமன்னு கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரகலா. ராஜா சொல்றாரு, ஏப்பா செங்கல் சோழ தானே போயிருக்கா, எதுக்குப்பா கண்ணு, அங்க நம்ம ஆளுக தானே இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாமுண்டேஸ்வரி நடந்து போயிட்டு இருக்காங்க. காரை நிறுத்திட்டு செங்கல் சோலைக்குள்ள பின்னாடி அருவாளை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சிவனாண்டி. அடுத்ததே கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து ராஜாட்ட கேக்குறாங்க, மாமா என்னை யாரோ பூட்டி வச்சுட்டாங்க, யாருன்னு தெரியுமா? அட தம்பி ஏதாச்சும் விளையாட்டுக்கு பண்ணிருப்பாங்க தம்பி அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடாரு. போன பின்னாடி யோசனை பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். அப்போ சந்திரா வர்றாங்க. நீ எதுக்கு மாமானு கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் வராது, உங்களே வேணா நான் அத்தையை கூப்பிட்டுமா? வேண்டாமா? சரிங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னோட ரூம்ல தாழ்பால் போட்டு விட்டாங்க வெளியே, யார் பூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல, யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஒண்ணுமே பேசல, அமைதியே போயிடுறாங்க அங்க இருந்து சந்திரகலா. சாமுண்டேஸ்வரி செங்கல்ஸ் வேலையில நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு சிவனாண்டி. ஒரு எண்டு வருது, அங்க நிறைய செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல தாண்டி போக முடியாது. அந்த இடத்துல செங்கலை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. அப்போ அருவாள் எடுத்து வெட்ட போறாரு. அங்க இருக்க ஒரு செங்கலை எடுத்து அப்படியே திரும்பி சிவனாண்டி மேல ஒரு அடி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், அவர் தெரிச்சுக்கிட்டு போய் விழுகிறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, உங்க அப்பனை கொண்டதும் நான் தான், இப்ப நீயே என் கையால சாகணும்னு நினைச்சு வந்திருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாங்க, உன்னை உயிரோட எல்லாம் விட மாட்டேன், நீ என்ன பண்ணி அதுக்கு தண்டனை கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருப்பாங்களா நீ சாமுண்டேஸ்வரி? அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா தொம்மு தொம்முன்னு அடி பயங்கர ஃபைட் பண்றாங்க சாமுண்டேஸ்வரி. ஆனா இந்த சிவனாண்டியோட ஆளுங்க 4-5 பேர் வந்து சாமுண்டேஸ்வரி பிடிச்சிடுறாங்க. அருவாளை எடுத்துட்டு வந்து வெட்டுறதுக்காக சிவனாண்டி வர்றாரு. அப்படியே ஒரு செங்கல் பறந்துட்டு வந்து சிவனாண்டி தலையில டம்முன்னு அடிக்குது. அவ்வளவுதான், தொப்படின்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படி பார்த்தா அவரு கீழே விழுந்த முன்னாடி பேக் சைடு பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா, கார்த்திக் எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்றாங்க, அடி பிச்சு உதறாங்க. உங்க ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்றாரு, ஏ சிவனாண்டி நம்ம ஓடி போயிடலாம்டா வாடா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க கூன்ஸ் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. சிவனாண்டி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, டே உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவ புருஷனை கொன்னதும் நான் தான், உன்னையும் நான் விட மாட்டேன், உன்னையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் என் கையில தான் உன்னை போட்டு தள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த கூன்ஸோட ஒரே ஓட்டம் ஓடிடுறாரு சிவனாண்டி. இதோட இந்த எபிசோட் முடியுது.